ஒன்றும் தெரியாத அப்பாவி ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பாவத்துக்காக 3 வருஷம் தலைவராக போட்டு அப்புறம் பலியோடாக்கி வச்ச இந்த டெல்லி தலைமை யாரையா அண்ணாமலைச்சியே தினந்தோறும் ப்ரெஸ் மீட் தினந்தோறும் பாஜகவை பற்றி பேசாத ஆளுகளே கிடையாது. தினந்தோறும் அண்ணாமலையை பற்றி பேசாத ஆளுகளே பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தவங்க இந்த மனுஷன் யார், இந்த அண்ணாமலைச்சி. அப்பேற்பட்ட மனுஷனை நீங்கள் தலைவர் பதவியிலேருந்து தூக்கி இவர் என்னங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, இல்லை என்னத்தை மீடியாவில் பற்றி பேசுகிறாரு. நாங்களும் தானே பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த 2 மாதமா, இந்த 1 மாதமா. 2%, 1%, 0.5% இருந்த பாஜக ஓட்டை 12% தூக்கிட்டு வந்து நிறுத்தின அந்த அண்ணாமலைஜியை வேண்டான்னு தூக்கி வீசுறதுக்கு நீங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அட பாவிகளா, தமிழ்நாட்டில் பாஜக இருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள்லாம் அண்ணாமலை தான் வேணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தலைவன் பதவிக்கு போட்டி போட்டு அந்த நல்ல மனுஷனை நயவஞ்சகமாக கழுத்தறுத்து விட்டுட்டீங்களே அந்த அண்ணாமலைஜியை. நொந்து போயிட்டோமையா பாஜக தொண்டர்கள் எல்லாமே. அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி இல்லாத டெய்லி ஒரு மீட்டிங்கு, டெய்லி ஒரு பேட்டி, அண்ணாமலை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அதுதாங்க க்ரோத்து, அதுதாங்க டெவலப்பு. இன்றைக்கெல்லாம் பாஜக எங்கே இருக்குது? பாஜக கட்சின்னு ஒன்று இருக்குதா தமிழ்நாட்டில்? யாராவது சொல்லுங்கய்யா, பாஜக கட்சி இருக்குதா? தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க சொல்லுங்கய்யா. இன்றைக்கி அத்தனை கட்சிக்காரனும் சந்தோஷமாக இருக்கலாம், ஏன்னா அண்ணாமலைஜியை மாற்றிட்டாங்களாம். அதை விட சொந்த கட்சிக்காரனே ரொம்ப சந்தோஷமாக இருங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் வளருங்கிறீங்க, வளர்ந்துட்டா பாருங்க எப்பேற்பட்ட மனுஷன். 1 ரூபா லஞ்சம் வாங்காத, தன் வாழ்க்கையவே ஐபிஎஸ் பதவிக்காக விட்டு கொடுத்த அந்த மனுஷன் இன்னைக்கு பாஜகக்காக 1 ரூபா லஞ்சம் வாங்காமல் இன்னைக்கு தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்த ஒரு தெய்வ மகன். ஏயா அந்த மனுஷனை கட்சியில் பதவியில் வேண்டாம்னு சொல்லி போட்டு இன்னொருத்தரை போடும்போது உங்களுக்கெல்லாம் மனசு கூசலையா? அந்த மனுஷனுடைய ஒரு தைரியம், ஒரு தெம்பு, ஒரு அந்த ஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கெல்லாம் இருக்குதா? நீங்கள்லாம் எப்படியா பாஜக தலைவராக இருந்து எப்படி நீங்கள்லாம் பாஜக நடத்தி எப்படி பாஜக தமிழ்நாட்டில் வளர்த்த போகிறீங்க, அதையும் நாங்கள் பார்க்குறோம். ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார்.